சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது குறித்து புகார் அளிக்க சென்ற அந்த சிறுமியின் பெற்றோரை பெண் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட போலீசார் தாக்கிய சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்தது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமி அளித்த வாக்குமூலம் பொதுவெளியில் வெளியானது குறித்து போலீசார் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாததால் வீடியோ வெளியானது குறித்தும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு குட்டு வைத்தது. திமுக அரசை விமர்சித்த காரணத்தால் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருப்பதற்காக குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதுடன் கைது செய்யப்படுவதையும் கண்டித்ததோடு அரசுக்கு குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம். ஒருவர் மீது வழக்கு தொடுப்பது பாசிச அணுகுமுறையாகும். வழக்கு தொடுப்பது வேறு, கைது செய்வது வேறு என்பதை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் தேவையற்ற கைது நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளது. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் திமுக அரசுக்கு நீதிமன்றம் குட்டு வைத்து சொல்லியிருக்கிறது. இது மட்டுமா? கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது. ஆனால் ஏன் சிபிஐ விசாரணை கூடாது? அப்படியானால் திமுக ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறது என்பன போன்ற கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து தமிழ்நாடு அரசுக்கு குட்டு வைத்தார். திரும்பும் இடமெல்லாம் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சி இப்படி ஒவ்வொரு நாளும் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் போய் குட்டுக்கு மேல் குட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக மக்கள் விரோத போக்கோடு தமிழ்நாடு அரசு செயல்படுவது ஏன்? எதிர்க்கட்சிகளிடமும் மக்களிடமும் நீதிமன்றத்திலும் தினம் தினம் கொட்டு வாங்குவதுதான் திராவிட மாடலா? ஒவ்வொரு நாளும் திமுக மக்களின் எதிர்ப்புகளை சந்திப்பது ஏன்? அவ்வளவுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் என்று எள்ளி நகையாடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.